கடலோரம் கிடைக்கிற சிற்பிகளையும் சங்குகளையும் பொறுக்கி அதை அறுத்து அதில் வளையெல்லாம் செஞ்சு விற்கிற சங்கை அறுக்கக்கூடிய ஜாதியிலே பிறந்த உனக்கு என் கவிதைகளை குறை கூறுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்த கேள்வி சிவபெருமான் நக்கீரரை பார்த்து கேட்ட கேள்வி. அங்கம் வளர்க்க அறிவாளின் நெய் தடவி பங்கம் பட 2 கால் பரப்பி சங்கதனை கீறு கீறு என்று அறுக்கும் கீரனோ என் கவியை பாரில் பழுது என்பவன். அதுக்கு நக்கீரர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்காவது குலம் கோத்திரம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குலம் இருக்கு, உனக்கு ஒண்ணுமே கிடையாதேடா, நீ ஒரு குலமற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க உழைச்சு சாப்பிட்றோம், எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு உழைப்புன்னு இருக்கு, உன்ன மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் இல்லை, நீ இறைவனாகவே இருந்தாலும் சரி, நீ நெற்றிக்கண்ணையே திறந்தாலும் சரி, குற்றம் குற்றம்தான். இது சிவபெருமானுக்கு நக்கீரர் சொன்ன பதில். சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரர்க்கு அங்கு ஏது குலம், பங்கமுறச் சொன்னால் பழுதாமோ சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணாரை போல இறந்துண்டா வாழ்வோம். தமிழ்னு வந்துருச்சுன்னு வைங்க, தமிழர்கள் யாராக இருந்தாலும் எதிர்க்க துணிவார்கள். அப்படிப்பட்ட புலமை மிக்க கவிஞரான நக்கீரர் தமிழுக்காக இறைவனிடத்திலேயே சண்டை போட்டு தன்னுடைய உயிரை அந்த நெற்றிக்கண் நெருப்பின் வழியா மாய்த்து கொண்டார். இறைவன் என்ன இதெல்லாம் சும்மாவா செய்யறாரு? அவருக்கு பக்தர்கள்ட்ட விளையாடுறதே ஒரு வேலை. அவர் கிள்ளி விளையாடி அள்ளி கொடுக்கும் பெருமான். நக்கீரரோட புகழை இந்த உலகத்துக்கே சொல்றதுக்காக அவர் எந்த அளவுக்கு இறங்கி ஒரு திருவிளையாடலை பண்ணியிருக்காரு.